கேப்டனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒழுங்கா விளையாண்டாதான் டீமுக்குள்ள இருக்க முடியும். இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நம்ம இந்தியன் T20 டீம்ல பெரிய சேஞ்சஸ் வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இங்கிலாந்துக்கு எதிரான T20 ஸ்குவாட நம்ம இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேப்டனா இருந்த சூரியகுமார் யாதவ் வந்து கழட்டி விட்டுட்டு ஸ்ரேயஸ் ஐயரை வந்து கேப்டனா வந்து போட்டிருக்காங்க. இதுதாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா T20 வேர்ல்டு கப்ல கூட வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இல்ல. அவர் டீம்ல இல்லாதது ஒரு பெரிய பேசு பொருளா வந்து மாறுச்சு. இப்படி இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயரை இந்த தடவை கேப்டனா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வைஸ் கேப்டனா வந்து திலக் வர்மா வந்து போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஐபிஎல்லையே ஒரு கலக்கு கலக்குன சுட்டி குழந்தை வைபவ் சூரியவன்சிக்கு வந்து இந்த தடவை டீம்ல வந்து இடம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வைபவ் சூரியவன்சி ஐபிஎல்ல மாஸ் காட்டி பல பேரை கிரிக்கெட் பார்க்க வச்சாரு. இப்ப இந்தியன் டீம்லயும் வந்து இடம்பெற்று அதே மாதிரி ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது போக இங்கிலாந்துக்கு எதிரான இந்த T20 ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பேட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இசான் கிஷன், சிவம் துபே இவங்க 4 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஆல்ரவுண்டர்ஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் பவுலர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காரு, ரவி பிஸ்னாய் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் சிராஜ், ஹர்ஷித் ராணா, அஸ்தீப் சிங், பிரின்ஸ் யாதவ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஓவராலா இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான யங் டீம் மாதிரி வந்து தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவோட T20 டீம் வந்து செம மாசா வந்துருந்துச்சு. நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாம் அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா என்னதான் நம்ம டீம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்தாலும் நம்ம இந்தியன் T20 டீமோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்காம வந்திருந்தாரு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் பயங்கரமா வந்து சொதப்பிட்டு இருந்தாரு. நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சொதப்பிட்டா இருக்கீங்க, உங்க 2 பேரையும் தூக்கி வெளியே போடுறோம் பாருங்கன்னு சொல்லி 2 பேரையுமே வந்து தூக்கி வெளியே போட்டு யங் பிளேயர்ஸா வந்து டீமை வந்து உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் வைஸ் கேப்டன் சுப்மன் கில்லை வந்து கழட்டி விட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லை. அவர் வைஸ் கேப்டன் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவரை டீம்ல வச்சுக்கிட்டே வந்திருந்தாங்க. ஆனா கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சு போய் இவர் எதுக்கு டீம்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்டு கடைசியில சுப்மன் கில்லை வந்து வெளியே அனுப்பி விட்டாங்க. இப்ப அதை தொடர்ந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இவங்களையும் வந்து கழட்டி விட்டாங்க. இப்ப நம்ம இந்தியன் T20 டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி வந்து தெரியுது. இவங்க இங்கிலாந்துக்கு எதிராக என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்ப இங்கிலாந்துக்கு எதிரான ஸ்குவாடே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அயர்லாந்துக்கு எதிரான T20 ஸ்குவாடே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 ஸ்குவாடும் வந்து சேமா தான் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ்க்கான T20 ஸ்குவாடே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா அதுல வந்து சிராஜுக்கு பதில் பும்ரா வந்து உள்ள வராரு. அதே சமயத்துல அந்த ஸ்குவாட்ல வந்து பிரின்ஸ் யாதவ் வந்து இல்ல. இது மட்டும் தாங்க வந்து சேஞ்சு. மற்றபடி ஸ்குவாடு 2 ஸ்குவாடுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ ஐபிஎல் முடிஞ்சு போச்சே, நம்ம போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இனி அடுத்தடுத்து மாத்தி மாத்தி T20 கிரிக்கெட் மேட்சஸ் வந்து வரப்போகுது. இதுல நம்ம இந்தியா என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.